புதுசா இருக்காது. கண்டிப்பா பழைய கஞ்சி எல்லாருமே ரெகுலரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, கருவாடு ரெகுலரா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது. இட்லி மீன் குழம்போ கருவாட்டு குழம்போ சாப்பிடுவாங்க. ஆனா ராமேஸ்வரம் வந்து மிகப்பெரிய சுற்றுலா வர்ற இடம். இந்த ராமேஸ்வரத்துல இன்னைக்கு தனுஷ்கோடியில 100 மீன் கடை இருந்தாலும் ஃபுல்லா இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மக்கள் வந்து நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றவங்க இங்க அதிகமா வர்றாங்க. அப்படிப்பட்ட எல்லாருமே வந்தீங்கன்னா ஒரு நாட்டையாவது இந்த கடைக்குள்ள வந்துட்டு உங்களுடைய அனுபவத்தை, புது அனுபவத்தை பகிர்ந்துட்டு போகலாம். ஏன்னு சொன்னோம்னா இன்னைக்கெல்லாம் பழைய கஞ்சி யாருக்குமே செய்ய தெரியல. நீங்க மீனவர் கிராமமோ ஏதோ ஒரு விவசாய கிராமங்கள்லயோ தான் அந்த பழைய கஞ்சியா அப்படியே அந்த பதத்தோட செய்யறது இருக்கு. இன்னைக்கெல்லாம் எல்லாரும் குக்கர்ல சமைச்சிடுறாங்களா, அவங்களுக்கு சமையல்னாவே என்ன தெரிய மாட்டேங்குது. அதுல வந்து வடிச்ச தண்ணியில தான் செய்வாங்க, அந்த வடிச்ச தண்ணியே வராது குக்கர்ல. இப்படிலாம் இருக்குது. இதை வந்து ரொம்பவே அருமையா அண்ணன் வந்துட்டு நமக்கு பழைய கஞ்சியை கொடுக்குறாங்க. எல்லாரும் மறக்காம ஒரு ஆட்டை வந்து சாப்பிட்டுட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் அண்ணன் பெருமையை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அண்ணன் பெருமை எப்பவுமோ கொடிக்கட்டி பறக்க ஆரம்பிச்சுட்டு அதை வந்து நம்ம இனிமேல் இதுல வந்து வெளிச்சம் போட்டு காட்டன்னு அவசியம் இல்லை. என்னன்னா அண்ணன் இதே மாதிரி பிராஞ்சு எல்லா இடத்துலையும் திறக்கணும், அதுதான் நம்மளுடைய ஆசை. இது வந்து அதுக்கான முதல் வேறு வந்துகிட்டு இதுதான். இதுல இருந்து இன்னும் எவ்வளவு கிளைகள் வருதுன்னு நம்ம பார்ப்போம். நன்றி. தூத்துக்குடி இவருக்கு எப்பவுமே பேச தெரியாது சொல்லுவாரு, பெரியதா சொல்லுவாரு. அங்க பேசுறீங்க பேசுறீங்க வாட்ஸ்அப்ல பேசுறீங்க. அது வீடியோ எடுக்கிறது யாரும் வாங்க வாங்க ரெண்டு வரலாம். நீங்க பேசுறீங்க ஒளரி வந்து வந்திருக்கீங்க. அவங்க நல்லா பேசுறாங்க. சொல்லிட்டாங்க. ஒரு ராத் பேசுறாங்க அதுக்காக. ரைட். இல்ல அண்ணா இங்க அங்க பேசிங்க விடுங்க நீங்க. ரெண்டு வார்த்தை பேசுவாங்க. பேசுங்க நீங்க. இல்ல நம்ம கடல்ல வந்து அண்ணன் தீனானருக்கு வந்து சத்தியமா மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை சொல்லி ஆகணும். ஏன்னா சாதா ஒரு நார்மலா ஒரு பர்சன் கூட இந்த அளவுக்கு முயற்சி பண்ணி வர முடியுமான்னு தெரியாது. ஆனா அண்ணன் இவ்வளவு தூரம் பண்றாங்க அப்படின்னா அது பார்க்க பார்க்க இன்னும் எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. நம்மளோட லைஃப்ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா சாதிக்கணும் அப்படின்ட்டு ரோலும் போயிட்டு இருந்துச்சு. எப்படின்னாக்கோ இவங்களே அதாவது அண்ணன் வந்து ரைட்டு மிஸ் ஆயிடுச்சுங்க. அண்ணனை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து நிறைய விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நம்மளும் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் லைஃப்ல, இப்படியே போயிட்டு தான் நல்லா இருக்காது. நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு அவங்கள பார்க்க இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பா சீக்கிரமா ஏதாவது எதிர்பார்க்கலாம். அண்ணனுக்கு மகிழ்ச்சி, என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி, வணக்கம். வணக்கம். திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய அன்பு உள்ளம் வந்து அன்பான மனிதர் செய்யறாங்க. ஒரு 2 வருஷமா நல்லா பழக்கிறேன். பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா உடனே கிடைக்கும், நம்ம 1/2 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு செஞ்சு உடனே வாங்கிக்கலாம். ஆனால் அந்த பழைய இஞ்சி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அதே நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முறையாக மக்கள் நிறுவனம் சொல்லி பத்திரிகை போட்டு தயாரிச்சு பண்ணல, அது வந்து வாங்கிக்கிறீங்க. அவருடைய உழைப்பு வந்து ஒவ்வொரு நேரம் அவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறது வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. நான் அடிக்கடி அவர்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட உங்கள் மீனவன் அவர்களோட நான் வரும்போது நல்ல பழக்கமாக இருக்கேன். உண்மையுமே அவருடைய இந்த கடந்து மாபெரும் வெற்றி பெறணும். அதுக்கு நம்ம சப்போர்ட் எல்லாமே தேவைப்படுது. அதனால் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இப்ப நான் என்ன சொல்ல வர்றது, தீனானனுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து தீனானன் நமக்கு ஒரு 4-5 வருஷமா தெரியும். எப்படி தெரியும்னா நண்பன் உங்கள் மின்னன் வழியாக எனக்கு தெரியும் பழக்கம். நம்ம எல்லா மனிதனுக்குமே ஒரு கஷ்ட சூழ்நிலை வரும்ல. அப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அண்ணனுடைய பேச்சு கொஞ்ச நேரம் அண்ணன் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் பேசினாப்புல
அதுல இருந்தே நமக்கு ரொம்ப ஊக்குவிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படித்தான் நம்மளுடைய தீனானனுடைய வரவேற்பு எல்லா மக்களுக்கும் கவர்ந்தது. தீனானனை பத்தி எந்த ஒரு மனிதனும் முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் தீனா நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசினாலே அந்த மனிதன் நல்லா திருச்சி ஆயிடுவான். அந்த மாதிரியா ஒரு ஆள் தான் தீனானன். அப்படி உருவாக்குனால நான் ஒரு ஆள். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து பற்றாக்கரவாடு பழைய கஞ்சியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேசுகிறோம். அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். என்ன பேச போகிறோம்னா, சமய காலத்துக்கு முன்னா ஒரு கொரோனான்னு ஒரு வியாதி வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு இப்போ நம்ம கஞ்சியும் தான் ஒப்பிட்டு பேச போகிறோம். இப்போ கொரோனான்னு சொல்கிற வியாதி பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாட்டை அழிச்சிட்டு வந்த ஒரு வியாதி. ஆனால் எங்கள் அந்த மீனவ கிராமங்கள் மட்டும்தான் அந்த கொரோனா அட்டாக் ஆகலை, அதிகமாக அட்டாக் ஆகலை. ஏன்னா 1,00,000 பேருக்கு ஒரு ஆளுக்கு தான் அந்த கொரோனா வந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மீனவ கிராமங்கள வலுவுக்கு காரணம் என்னன்னா, அந்த பற்ற கருவாடு பழைய கஞ்சி தான். பழைய கஞ்சி குடிக்காத மீனவனே இருக்க மாட்டான். நாங்கள் மீனவனை பாருங்களேன், 10 நாள் 5 நாள் சாப்பிடாம தான் இருப்போம். ஒரு 3 வேளை சாப்பாடு ஒரு வேளையா தான் சாப்பிடும். ஆனால் அந்த ஒரு வேளை சாப்பாடு என்னன்னா கஞ்சி தான். பழைய கஞ்சி, பச்சைக்காய், கருவாடு, அந்த அவிச்சம் இந்த மெத்தெல்லாம் அங்கே குடிக்கிறது. அதனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சிக்கு வந்து ஈடிணையான உணவு எதுவுமே சொல்ல முடியாது. தாய்ப்பாலுக்கு ஈடுனா இருக்குன்னா அது பழைய கஞ்சி மட்டும்தான் நான் அடுத்து சொல்லுவேன். ஏன்னா அது ஒண்ணுதான் வந்து ஒருவேளை கஞ்சி குடிச்சாலே 10 வேளை பசி ஆத்துற ஒரே உணவுனா பழைய கஞ்சி, பற்ற கருவாடு, பழைய கஞ்சி. நன்றி, வணக்கம். தீனானன் சக்தி 1000 கேமரா வீடியோ எடுக்கிறக்காண்டி இருக்கு. ஓடியா சும்மா 2 வார்த்தை நன்றி வணக்கம் திண்டுக்கல் சோத்து மூட்டை. இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பட்டக்கருவாடு பழைய கஞ்சி இதை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் வந்திருக்கோம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீனான ஒரே காரணம் தான். அவரோட ஸ்பீச்சு, அவரோட சிரிப்பு, இது மட்டுமே எல்லாத்தையுமே இங்கே வர வச்சிருக்கு. இங்கே வர வச்சதுக்கு வேற எந்த காரணமே கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அண்ணன் பேசினாரு, எவ்வளோ கஷ்டத்துல இருந்தாலும் தீனா அண்ணன் கூட ஒரு 5 நிமிஷம் பேசினோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிலீஃப் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு மோட்டிவேஷனா படுத்துக்கொண்டே எந்திரிக்க வச்சிருவாரு. ஏன்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்து இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே பண்றாருன்னா, அப்ப நம்மெல்லாம் இது மாதிரி 100 முறையும் பண்ணலாம். இதுக்கு ஒரு சின்ன உதாரணமா ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டாவே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த பற்ற கருவாடு இதை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, பொதுவா எனக்கே கருவாடுனா பிடிக்காது. ஏன்னா உப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஒதுக்குற விஷயத்த உப்பு குறைவாகவும் பற்ற கருவாடுன்னு ஒரு அந்த விஷயத்த வந்து இப்ப சொல்லப்போனா இப்ப வேர்ல்டு ட்ரெண்டா இருக்கிறது பற்ற கருவாடு தான். அதுக்கு காரணம் நம்ம தீனானன் தான். எனக்கு தெரியாம எப்படியோ தெரியல, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை இப்ப மக்களுக்கு கொண்டு வந்துட்டாரு. அது ஒரு பிராண்ட் ஆக்கி விட்டாரு. இனிமேல் வந்து அந்த பிராண்டை வந்து நம்ம அப்படியே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தீனானனுக்கு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். ஏன்னா இந்த ஜென்ரேஷன்ல எந்த ஒரு பிசினஸுக்குமே சோசியல் மீடியா சப்போர்ட் இல்லாம பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து நம்ம தீனானோட முயற்சிக்கு கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி.